This video is sponsored by SBO Digital Marketing Services. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி ஒரு ஜேஇ கொஸ்டின் தான். இதில் வந்துட்டு நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா லாக் ஆல்ஃபா பை 1 + லாக் ஆல்ஃபா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ லிமிட்டோட வேல்யூவை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 + f(x) ஹோல் டு தி பவர் g(x) அப்படின்னு லிமிட்டோட ஃபார்ம் இருந்ததுன்னா அதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? e to the power limit of x tends to infinity f(x) into g(x) ன்னு இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியை நாம் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அப்போது கொடுத்துருக்கிற இந்த லிமிட்டில் இருக்கிறத முதல்ல 1+ன்னு ரீரைட் பண்ணி எழுதணும். என்ன கொடுத்துருக்கான்? e/1 - e into 1/e minus x/1 + xன்னு கொடுத்துருக்கான். இதை நாம் எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம்னா எல்சிஎம் எடுக்கலாம் இல்லையா? அப்போ e/1 - e இங்கே வந்துட்டு e into 1 + x, அப்போது 1 + x into minus ex வரும் இல்லையா? இதிலேருந்து எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம்? இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1 + x into 1 - e அப்புறம் by e into 1 + xன்னு எழுதலாம். அப்போ ஈக்கு e அப்படிங்கிறது கேன்சல் ஆகிடும். இதுக்கப்புறம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? நமக்கு எந்த மாதிரி வேணும்? 1+ன்னு வேணும். அதுக்கேற்ற மாதிரி நாம் திங்க் பண்ணணும். அப்போது இதை பற்றி எழுதும்போது நமக்கு எப்படி கிடைக்கும்? 1 + x into 1 - e by 1 - e into 1 + xன்னு கிடைக்குமா? இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாமா? அப்போது 1/1 - e into 1 + x plus x into 1 - e by 1 - e into 1 + xன்னு பிரித்தோன்னா இதில் 1/1 - e into x + 1 plus x/1 + xன்னு கிடைக்கும். நமக்கு வேண்டியது என்னென்னா 1+ன்னு ஃபங்க்ஷன் வேணும். அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம e பவர்னு கொண்டு வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு e பவர்னா லாக் ஆல்ஃபான்னு கொண்டு வர முடியும். அதுக்காக இன்னும் என்ன எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த 1/1 - e into 1 + x அப்படியே வச்சுக்கிட்டு இதை எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா +1 - 1 ஆட் பண்ணலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே நமக்கு 1ன்னு கிடச்சிரும். ரைட்டா? மீதியை எல்சிஎம் எடுத்துட வேண்டியது தான். அப்போ x + 1/1 + x minus 1/1 + xன்னு கிடைக்கும். இந்த வேல்யூ 1ன்னு கிடச்சிடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம்? 1 + 1/1 - e into 1 + x minus 1/x. ரைட்டா? அப்போ 1 + f(x)ன்னு வரணும் இல்லையா? அப்போ மீதியை தான் நம்ம f(x)ன்னு கன்சிடர் பண்ணணும். அதை நாம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, அப்போது இங்கே கிடச்சிருக்கிறது நமக்கு 1 + இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 1 - e into 1 + x. கரெக்டாக? 1 + x. அப்போ நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் 1, இங்கே என்ன கிடைக்கும்? 1 + x இருக்கா? மைனஸ் ஆஃப் 1 - e கிடைக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1 - 1 + e by 1 - e into 1 + x. இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ e பைன்னு கிடச்சிருச்சு. இப்போ இதை தான் நம்ம என்னென்ன வச்சுக்க போகிறோம்? 1 + e/1 - e into 1 + xங்கிறத இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணதை நாம் f(x)ன்னு வைக்க போகிறோம். இப்போ இதை நாம் f(x)ன்னு வச்சதுனால ஃபங்க்ஷனை எப்படி நம்ம ரீரைட் பண்ணி எழுதலாம்? கொடுத்துருக்கிற ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான்? limit x tends to infinity e
by 1 minus e into 1 by e minus x by 1 plus x whole power xன்னு கொடுத்துருந்தாங்க. இதை நாம் என்னவா ரீரைட் பண்ணி எழுதிட்டோம்? 1 plus e by 1 minus e into 1 plus xன்னு ரீரைட் பண்ணி எழுதிட்டோம். அப்போது இந்த ஃபங்க்ஷனை என்னன்னு சொல்லிக்கலாம் நாம்? f of x. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நமக்கு f of x 1 plus f of x. இந்த ஃபங்க்ஷன் g of x. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ப்ராப்பர்ட்டியை இங்கே அப்ளை பண்ணும்போது இது என்னவாகும்? e to the power எழுதிடலாமா? alpha equal to e to the power limit x tends to infinity, okay, f of x e by 1 minus e into 1 plus x into g of x, ரைட்டா? இப்போது என்ன பண்ண போகிறோம்? இந்த ஆல்ஃபா வேல்யூவில் e to the பவர்னு இருக்குது இல்லைங்களா, இதை மட்டும் எடுத்து முதல்ல வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். எதுக்கு முதல்ல இப்போ நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும்? லிமிட் x tends to infinity e by 1 minus e into 1 plus x into x, ரைட்டா? இதில் எது கான்ஸ்டன்ட்? e by 1 minus e கான்ஸ்டன்ட், அதுக்கு லிமிட் அப்ளிகபிள் இல்லை. தென் x by 1 plus x, இதில் காமனாக எக்ஸை வெளியில் எடுத்தோன்னா என்ன ஆகும்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் எக்ஸு கேன்சல் ஆகிடும். அப்போது 1 by சாதாரணமாக லிமிட் அப்ளை பண்ணும்போது நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம் இல்லையா, 1 plus 1 by x வரும். இதுக்கு இன்ஃபினிட்டி போடும்போது இதோட வேல்யூ 1 ஆகிடும். அப்போ e by 1 minus e into 1, இதோட வேல்யூ இது. அப்போது ஆல்ஃபாவோட வேல்யூ என்னவா மாறிடும்? e to the power e by 1 minus e. இப்போது லாக் அப்ளை பண்ணலாமா? அடுத்த ஸ்டெப்பு லாக் அப்ளை பண்ணும்போது லாக் ஆஃப் ஆல்ஃபா என்னவாயிடும்? e by 1 minus e ஆகிடும். நமக்கு வேண்டியது என்ன? லாக் ஆல்ஃபா பை 1 plus லாக் ஆல்ஃபா பேஸ் e, கரெக்டா? அப்போது e by 1 minus e divided by 1 plus e by 1 minus e, இந்த எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது ஈன்னு கிடச்சிரும் இல்லையா? 1 minus e plus e, e கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டரில் 1, நியூமரேட்டரில் e, இந்த இது கேன்சல் ஆகிடும். therefore required answer நமக்கு என்ன? e. ஆப்ஷன் என்ன வருது? எந்த ஆப்ஷன் வருது நமக்கு கொடுத்துருக்கிறதுல? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் e. இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். இவனோட வேலை, இவனோட வேல்யூ e. Thank you students.